அன்பில் ஒரு கடிதம் பார்த்துருவோம். அவங்க செஞ்ச நெறைய தவறுகள இப்போ உணர்ந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? மேபி அவங்க தான் நெறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம். இல்ல நீங்களும் பண்ணியிருக்கலாம். அவங்க மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஆனா, அவங்க இப்போ அவங்களோட தவறுகள உணர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க தவறுகள்ங்கிற மாதிரி தான் வருது. தப்புங்கிற மாரி வரல. ஏன்னா 2க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? தவறுங்கிறது தெரியாம பண்ணிடுறது. தெரியாம பண்றதே அத்தன தடவ பண்றதாங்க மேம் அப்படின்ட்டுலாம் கேட்கக்கூடாது. அதாவது ஒரே தவற மறுபடியும் செஞ்சா அது தப்பு. ஏன்னா ஒரு தடவ செஞ்சாச்சு. அது தெரியாம செஞ்சாச்சு. மறுபடியும் அதே தவறு செய்யும்போது அது தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது தப்பு. இங்க எப்படி வருது அப்படின்னா, சின்ன சின்ன தவறுகள் அவங்க செஞ்சிருக்கலாம். அத இப்போ உணர்றாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க அதாவது நீங்க பழகும்போது இப்ப கணவன் மனைவியா இருக்கீங்க, லவ்வர்ஸா இருக்கீங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன். இது எல்லாருக்குமே பொருந்தும். நீங்க இது டெக்ஸ்ட் பண்ணியிருக்கலாம், மெசேஜ் பண்ணியிருக்கலாம். நீங்க அதெல்லாம் உட்காந்து படிக்கும்போது இன்னுமே உணர்றாங்க. நம்ம தான் நெறைய தவறுகள் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு சொல்லி, அந்த மெசேஜஸ்லாம் படிக்கும்போது உங்கள பத்தி இன்னுமே அவங்களுக்கு நல்லா புரியுது, நல்லா உணர்றாங்க. நான் தான் நெறைய தவறுகள் பண்ணிட்டேன் போல இருக்கு அப்படின்ட்டு நெனைக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல, தூங்க முடியறதில்ல அவங்கனால. முதல் மாதிரி தூங்க முடியறதில்ல. இன்னொரு மெசேஜ் கூட வருது. நீங்க பழகிட்டுருக்கும்போதே கூட நீங்க 2 பேரும் இந்த அதாவது ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஒழுங்கா தூங்காம இருக்கிறது. அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அப்பப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன வாக்குவாதம், இல்ல ஏதாச்சும் ஒண்ணு ஏதோ ஒரு வார்த்தைய சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு வருத்தப்பட்டு தூங்காம இருக்கிறது, அந்த மாரி கூட நடந்திருக்கலான்னு வைங்களேன். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கூட கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றாங்க. இது என் கூட பொறுமையா இரு அந்த மாரியான ஒரு சின்ன வார்த்தை கிடையாது. பிரபஞ்சத்தோட செயல் இப்ப பண்ணிக்கிட்டுருக்கு. கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம பொறுமையா இருப்போமேங்கிற மாதிரி. கடவுள் வழி பண்ணுவாரு. அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இருங்கிற மாதிரி. நீங்க 2 பேர் உங்க 2 பேத்துக்கு பிடிச்ச மியூசிக் ஏதாச்சும் வரும்போது உங்க ஞாபகம் வருது. எப்படி இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் திரும்ப வருவேன் அப்படிங்கிறது தான் அவங்க இந்த மெசேஜ்ல உங்ககிட்ட சொல்றது. என்ன ஆனாலும் சரி நான் உங்ககிட்ட வந்துருவேன் திரும்ப அப்படின்ட்டு தான் அவங்க மனசுல நெனைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கே திடீர்னு ஒரு பாட்டு கேட்குது. அது உங்க 2 பேத்துக்கு பிடிக்கும். இல்ல நீங்க பாடியிருக்கீங்க, அவங்க பாடியிருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்து கேட்டிருக்கீங்க. அந்த பாட்டு இப்போ திடீர்னு உங்களுக்கு கேட்குது அப்படின்னா, அவங்க உங்கள நெனச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால பொறுமையா இருங்க. கண்டிப்பா யூனிவர்ஸ்